ஹாய் மக்களே, கத்திரிக்காய் தொக்கு வாங்க. அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு அரிஞ்சு வச்ச இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அரிஞ்சு அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இந்த தாளிப்புலேயே நம்ம இந்த கத்திரிக்காவை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த தாளிப்புலேயே வேக வச்சு எடுக்கிறதுனா அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர்லாம் அந்த கத்திரிக்காயில் நல்லா ஏறி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக காரசாரமாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த எண்ணெயிலே நம்ம ஒரு வெங்காயம் அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதுமானது. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு தூள்னாக்கா சாம்பார் பொடி சேர்த்துங்க. ஆச்சி சாம்பார் பொடி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கு. இது மாதிரி நம்ம காரம் பத்தலாம் காரமாக, உப்பு பத்தலாம் உப்பு, ஆனால் தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணியே போதுமானது தான். நம்ம எண்ணெயிலே நல்லா வேக வச்சு இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றணும்னா கத்திரிக்காய் ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். செய்முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மசாலாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மசாலா தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடலில் இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டு அந்த கத்திரிக்காய்.